சென்னையில இருந்து அப்ராடுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, விமான சேவை ரத்தானதால பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஏர்போர்ட்டே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற இண்டிகோ விமானம் பார்த்தீங்கன்னா, அதோட சேவைய பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நான் இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல இருக்கிற பெரிய தலைங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 இண்டிகோ விமானங்கள பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போலாம் காலம் மாறி போச்சுன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காரு, அப்புறம் பஸ்ஸு, இப்போ ட்ரெயின் வந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தா ஏரோப்ளைன் வரைக்கும் பார்த்தோன்னா போயாச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா லட்சக்கணக்கான பீப்புள் பார்த்தா இப்போ ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தா இந்த 25 இண்டிகோ விமானங்கள் பார்த்தா ரத்து செஞ்சதால் பார்த்தா அங்கே பேசஞ்சருக்கு டிக்கெட், அவங்களுடைய டிக்கெட் போட்ட நிலமெல்லாம் என்ன ஆகுறது, டிக்கெட்டான காசுக்கு எல்லாம் பார்த்தா ரிட்டர்ன் வருமா, அதையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். மக்கள் ட்ராவல் பண்ண போகிற அந்த ஒரு நாட்டுக்கும் போக முடியாமல், இருக்கிற நாட்டுக்கும் வர முடியாமல், ஸோ சரியான பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நடந்திருக்கு. மக்களோட டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. டிக்கெட் புக் பண்ண மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து டிக்கெட் பண்ணி ட்ராவல் பண்ணியே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ட்ராவல் எல்லாம் இப்போ கேன்சல் ஆகிருக்கு. இந்த கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, புதிய ரூல்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னடா ரூல்ஸ்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக இண்டிகோ விமானம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா ஒரு சில விமானங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கிளம்புறதா இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் பிரச்சனைகளால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் கிளம்பிக்கிட்டு வருது. ஸோ எல்லா ஏரோப்ளைனும் என்ன ரூல்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற பணி நேர கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து இயக்குநரகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைமை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. விமான பயணிகள் பாதுகாப்பு, அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேசஞ்சரோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு விமானங்கள் ஓய்வு நேரம் அதிகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பல இடங்களில் பாம்பு வெடிக்குது. இதனால் என்னென்னா பேசஞ்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அவங்க எல்லோரும் பேனிக் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வேலை செய்ய போகிற ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண போகிற எல்லோரும் பார்த்தா செக்யூரிட்டி மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அங்கே பேசஞ்சருக்கு ரொம்பவுமே பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால் இந்த ஒரு ரூல்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சில விமானங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு தாமதம் ஆகலான்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டிகோ விமானம் பார்த்தீங்கன்னா 25 பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த புது ரூல்ஸ் வந்ததால் பார்த்தீங்கன்னா விமானங்களை, அதாவது பார்த்தீங்கன்னா விமானங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியான போதுமான விமானங்கள் இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இண்டிகோ விமானம் நிறுவனம் பார்த்தா இண்டிகோ விமானத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை சம்மந்தமே இல்லை இந்த மாதிரி புது ரூல்ஸுக்கும், ஸோ இந்த மாதிரி இண்டிகோ விமானம் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் என்னடா காரணம்னு கேட்டிங்கன்னா, போதுமான விமானங்கள் இல்லை. ஸோ அதனால் அந்த நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ விமான பயணிகளுக்கு எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரூல்ஸை சேஞ்ச் பண்ணதால் பார்த்தா டைம் எல்லாம் பார்த்தா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்காக சொல்கிறேன். சென்னையில் இருந்து இண்டிகோ விமானம் ஸோ பற்றி ஒரு முழு டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்கிறேன். காலை மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 சென்னையில் இருந்து பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இண்டிகோ 6E6892 விமானம் பார்த்தா பேன் பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ காலை 11:40 செல்லக்கூடிய இண்டிகோ விமானம் பார்த்தா அகமதாபாத்துக்கு போகும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. அதாவது பார்த்தா இது இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்று மதியம் 12:35 இண்டிகோ விமானம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுக்கு செல்லக்கூடிய விமானம் தாமதமாக, அதாவது பார்த்தா கொஞ்சம் லேட்டாக கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வேணும், ஸோ எந்த பிளேஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுறேன், சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தா சென்னையிலேருந்து இண்டிகோ விமானம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்துக்கு ஸோ 12:45 நிலையிலே இருந்தது, கிளம்பலான்னு இருந்தது. ஸோ அதை பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தா ரீசெண்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தாங்க, நிறைய பேசஞ்சரோட நிலமெலாம் எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைக்கு போகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு விமானம் ரத்தானதால் பார்த்தா எவ்வளோ பேரோட வேலை பார்த்தீங்கன்னா கெடுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் கெடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பீப்புள் பார்த்தா பேசஞ்சர் பார்த்தா அந்த விமான நிலையத்தில் இருக்காங்க, ஏர்போர்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல இழப்பீடும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா?